குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம், அதாவது கிரகங்கள் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் இருக்கார், ரிஷப ராசியில் புதன் சூரியன் சேர்க்கை, மிதுன ராசியில் குரு இருக்கார், கடக ராசியில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார், சிம்ம ராசிக்குள்ளே கேது பகவான் வந்திருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசியில் ராகு இருக்கார், மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை கடகராசிலிருந்து துவக்கிறார். அதாவது சந்திரன் கடகராசியில் செவ்வாயோடு இணைஞ்சு தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வாரத்தில் சந்திரன் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கிரக பயிற்சிகள், அதாவது பெரிய கிரக பயிற்சி அப்பார்ட் ஃப்ரம் சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியேறி சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. அதே 6ஆம் தேதி அன்னைக்கு புதன் ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. இந்த இடத்துல இந்த மிதுன ராசிங்கிறது புதன் பகவானுக்கு தன்னுடைய ஆட்சி வீடு. ஸோ அதனால் தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள், அதாவது எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 9:36 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது சந்திரன் கடகராசியில் இருக்கிற வரைக்கும். ஜூன் 1ஆம் தேதி இரவு 9:36 சந்திரன் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி கேதுவோடு இணைகிறாரு. அதனால் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஜூன் 1ஆம் தேதி இரவு 9:36 முதல் துவங்கி ஜூன் 4 காலை 7:35 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு காலை 7:35 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அதனால் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி நடக்கின்றது. ஜூன் 4ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை. ஜூன் 4ஆம் தேதி காலை 7:35 முதல் ஜூன் 6ஆம் தேதி இரவு 8:06 வரை, வெள்ளிக்கிழமை ராத்திரி 8:06 வரைக்கும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:06 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல துலாம் ராசிக்கு வரதுனால குருவின் பார்வை பலத்தில் வந்துடுறாரு. குரு பார்வையில் வந்துடுறதுனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டாலும் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. மீனராசிக்கு ஜூன் 6ஆம் தேதி இரவு 8:06 முதல் ஜூன் 9ஆம் தேதி காலை 8:50 வரைக்கும் மீனராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வேலை விஷயமாவோ இன்டர்வியூ விஷயத்துக்கோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்துக்கு போகிறதா இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் இருந்ததுன்னா அந்த விநாயகர் கோயிலில் போயிட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. அதனால் தடைகள் விலகி தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதுதான் இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் மற்றும் சந்திராஷ்டம ராசிகள். இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, இந்த வாரம் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சற்று கடுமையான உழைப்பு தேவைப்படும். வளர்வரை சந்திரன் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். வேலை ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை கிடைக்கும். சில பேருக்கு வேலை இழந்திருப்பீங்க. வேலை இழந்து சங்கடப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது கேதுவோடு இணைகிறாரு. இந்த நாட்களில் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வயதான சுமங்கலிகள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா, முக்தி அடைஞ்சிருந்தாங்கன்னா
அவர்கள் நினைவாக செய்யக்கூடிய அந்த சுமங்கலி பிரார்த்தனைகள், மங்களி பொண்டுகள் போன்ற விஷயங்களை இந்த நாட்களில் செய்யறது அவ்வளவு விசேஷம். அதே சமயம் 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 4 முதல் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதியான புதன் இந்த வாரத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணைய போகிறாரு. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள், காரிய வெற்றிகள் ஏற்பட்டு நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் உண்மை பேசுறதுனால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேஷராசியில் பிறந்தவங்களே கொஞ்சம் உண்மையை பேசி சங்கடத்தில் மாட்டிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம், சற்று கடன் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடனை வாங்கி தான் இந்த வாரத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது தேவையா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ராசிக்குள்ள சுக்கிரன் வருதுனால யூ வில் பி அட்ராக்டட். நீங்கள் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட எல்லாரும் பேசுகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் அரசாங்க அனுகூலம் ஏற்பட்டு இருந்தது. இப்போ அரசு அதிகாரிகளின் மோதல் போக்குடன் செயல்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறனால இந்த வாரத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடன் உதவி யார்கிட்டையாவது கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கிறதுல தாமதமாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அறிவாற்றலுடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் தேதிக்குள்ளார. 6ஆம் தேதிக்கு மேலே பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா 6ஆம் தேதி செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் உங்களுக்கு உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய பள்ளி கல்லூரி ஆசிரியர்களிடம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் சற்று உண்மைத்தன்மையுடன் பேசுவதற்குண்டான முயற்சி எடுத்தால் வெற்றிகள் உங்களை தேடி வருகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் சந்தோஷமான அனுபவங்கள், வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமியை தினமும் வழிபட்டு வாருங்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஆகர்ஷண சக்தியை உங்களிடம் தந்தருள்வாள். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது. அறிவுபூர்வமாக செயல்பட்டதாக நினச்சிக்கிட்டு சில பேர்த்துக்கிட்ட தேவையில்லாமல் வாயை கொடுத்து வம்பு பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் பேசுகிறது நியாயமான விஷயந்தான். ஆனால் நீங்கள் பேசுகிறது எந்த இடங்கிறது இருக்குது, யாருக்கிட்ட பேசுகிறீங்கன்னு இருக்குது. நீங்கள் பேசுகிறது நியாயமான விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் பேச முடியாது. சில இடத்துலலாம் கொஞ்சம் பொய் கலந்து பேச வேண்டியது இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால நீங்கள் உண்மை பேசுவதற்கு அதிக முயல்வீர்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய சில தவறான காரியங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்திலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. சந்திரன் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையில் இருப்பதன் மூலமாக கடன் உதவிகள் சாதகமாக இருக்கும். சில சமயம் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியும் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். புதுசாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அது எதுக்காக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு வருதுன்னா வீடு மனை வாங்குவதற்கு, குடும்பத்தில் ஏதாவது சுப விஷயங்கள் நடப்பதற்குண்டான நேரம், அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதற்கு பண தேவைகள் ஏற்படும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. உங்களை மதித்து எல்லாரும் பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏன்னா தேவையில்லாமல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மற்ற நாட்களில் அனாவசியமான பண பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குழந்தைகள் மூலமாக பண வருமானம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் குருவின் பார்வை பலம் அஷ்டமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் எல்லாமே அடங்கக்கூடிய சூழ்நிலை. நம்ம இத்தனை நாளும் நம்ம கூட சண்டை போட்டுட்ருப்பார் அந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷன், யாராவது ஒருத்தர்
இன்றைக்கின்னு பார்த்தா அவருக்குன்னு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அவரை போய் நீங்கள் வேறு வழியில் பார்த்து தான் ஆகணும். எதிரியாக இருந்தாலும் போய் மரியாதை நிமித்தமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கடைசியாக இந்த வார கடைசியில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த வார கடைசியில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளற்ற சூழ்நிலை, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் சந்திரன் 4ஆம் இடம் 5ஆம் இடம் ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது 4ஆம் இடத்துல கேதுவோடு இணைகிறாரு. 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சனியின் பார்வையில் வருவார். இந்த சனி பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்குமா அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சில குழப்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை சமயோஜிதமாக கொஞ்சம் சாதுரியமாக பேசி தீர்த்துக்கணுமே தவிர சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரத்தில் படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய படிப்பில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எஃபர்ட்டுக்காக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வு ஏற்படும். நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் அதிகமான கிரகிக்கும் சக்தி இருக்கிறதுனால புதுசாக நீங்களாக சில கற்பனைகளை பயன்படுத்தி உங்களுடைய படிப்பில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படும். அதற்குண்டான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகளற்ற சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சிவசக்தி ஸ்வரூபத்தின் வெளிப்பாட்டின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வரக்கூடிய சிக்கல்கள் அல்லது தேவையற்ற எதிர்ப்புகளால் வரக்கூடிய மன நிம்மதியற்ற சூழ்நிலை சிவசக்தி ஸ்வரூப ஐக்கிய ஸ்வரூபமான அந்த பரமேஸ்வரன் பரமேஸ்வரி உங்களுக்கு சாதகமாக மாற்றி அருள்வார்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் வளர்பறை சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம், நிறையா வார்த்தை விரயங்கள். 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த வாரம் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. விரயஸ்தானத்தில் இருக்கிற ராசிநாதன் புதன் ராசிக்குள்ளே வராரு 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த 2 கிரகங்களும். இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்காக ஏற்பட்ட செலவுகள் குறையக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள்கிட்ட இத்தனை நாளாக நீங்கள் ஓடி ஆடி வேலை பண்ணியிருப்பீங்க. வேலையை மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த மியூசிக் கற்றுக்கிறது, பாட்டு கற்றுக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கிறது, கிரிக்கெட் விளையாடுறது, ஷட்டில் காக் விளையாடுறது, ஜிம் போகிறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த வாரத்துலேருந்து அதில் இன்ட்ரெஸ்ட் குறையக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதன் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளை அப்படியே கொஞ்சம் மாற்றி குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். புதிய நண்பர்கள், புதிய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வருது. ஸோ இந்த வாரத்திலேருந்து உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்னு நின்று உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பெண் குழந்தைகள் இருந்தால் உங்கள் அக்காவோ தங்கையோ அண்ணனோ தம்பியோ யார் இருந்தாலும் சரி, அவர்களுடைய திருமணத்தை நீங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போனாலே நல்ல பலன் தான் ஏற்படும். அதனால் உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். அதே சமயம் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி 3ல் போய் மறையிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடன் உதவிகள்லாம் கொஞ்சம் குறையும். ஆனால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் ஏற்படும். அது எப்போ அப்படின்னு கேட்டால், சந்திரன் 4, 5 3, 4, 5 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது, அதாவது சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்தா கூட இந்த வார கடைசி வரைக்கும் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள், புதிய என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் குடும்பத்துக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் ரொம்ப மிளறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் ஸ்போர்ட்ஸை விட்டு வெளியில் வருதுன்னு. இப்போது ஸ்போர்ட்ஸ்குள்ளே போகிறீங்கன்னு. அதாவது படிப்பை முடிச்சுட்டு வேலையில் இருக்கிறவங்கலாம் ஸ்போர்ட்ஸுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ வேலை பளு அதிகரிக்கும். அதனால் அவங்களால ஸ்போர்ட்ஸில் போய் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. படிக்கிற குழந்தைங்க அந்த ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ஸ் ரைடிங், டென்னிஸ் விளையாட்டு, டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்வால்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு.
நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கீங்க, குடும்ப தலைவனாக இருக்கீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா சிவபெருமான் வழிபாடு செய்வது, குரு வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் குரு வழிபாடுன்னா உடனே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம், போய் நவகிரக குருவை வழிபடுறோம். அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு குரு வழிபாடுன்னா உங்களுக்கு யாரெல்லாம் பாடம் எடுத்தாங்களோ, ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவர்களுமே குரு தான். அவர்களை தரிசித்து வழிபடுவது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தொய்வுகள் இருக்காது. நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம்னு நினைக்கிறேன், 5 வருஷமாகவே இந்த கடகராசிக்காரங்க படாத பாடுபட்டுருக்காங்க. கூட இருக்கிறவங்களே முதுகில் குத்துறது, கூட இருக்கிறவங்களே ஏமாத்துறது, வாழ்க்கை துணையுடன் மனபேதம். உங்கள் சைடில் தப்பே கிடையாது, ஆனால் அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு, அதுவும் அவங்க அம்மாவை பேச்சை கேட்டுட்டு, உங்கள் மாமியார் பேச்சை கேட்டுட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு புத்தி வரும். ஏன்னா அவங்களுக்கு சிக்கல் வரும்போது தானே தெரியும், அச்சச்சோ நம்ம நல்ல மனுஷனை விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை துணை உங்களை பற்றி புரிந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் வெற்றி அடைவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சந்தோஷமான அனுபவங்கள் எப்போ வரும் அப்படின்னா வார ஆரம்பத்தில் 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 9:30 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அதுக்கப்புறம்லாம் 6ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதனால் அப்படின்னா வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு நிறைய இடத்துல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பூமி தொடர்பான விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு சில முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுகங்கள் அதிகரிக்கும், சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் வீடு வாங்கலாமா, இடம் மாற்றலாமா, இல்லை வேறு வீட்டுக்கு போகலாமாங்கிற யோசனைகள் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இப்போவே ஆரம்பிச்சிடாது. போக போக தான் உங்களுக்கு ஒவ்வொரு குருவோடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். ஆனால் இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா 9ஆம் இடத்துக்கு சனி போயிருக்கிறதுனால இந்த வாரத்திலேருந்தே உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவும் குறிப்பாக சந்திரன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை, அந்த நாட்களில் சனியின் பார்வையில் இருக்கும் பொழுது புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஒரு நல்ல மெத்த படித்தவர், நல்ல அறிவாளி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அவரெல்லாம் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மனசில் ஒரு விதமான ஒரு திருப்தி ஏற்படும். நமக்கு நல்ல ஃப்ரெண்டாக தான்ட்டு அமைச்சிருக்காரு ஆண்டவன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றகரமான செய்திகளாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல், புதிய நண்பர்களின் அறிமுகம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுதல், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருதுன்னு ஏகப்பட்ட அப்படியே லைன் கட்டி நிற்கிறது. உங்களுக்கு இந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க லைன் கட்டி நிற்கிறது, கோடு போட்ட மாதிரி நிறையா நிற்கிறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் மனஸ்தாபத்தினால் பிரிந்து சென்ற தம்பதிகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த கடகராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்குள் மனவேற்றுமை எதனால் வந்திருக்கும் அப்படின்னா வம்சவிருத்திக்காக. இந்த வாரத்தில் அந்த வம்சவிருத்தி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக இந்த 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளார ஒரு நற்செய்தி உங்கள் வீட்டில் நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். அதனால் குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ மலை மீது இருக்கும் தெய்வ சன்னிதானங்களை தரிசிப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் சந்திரன் போகும்பொழுது இந்த செவ்வாயும் உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த சமயத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில், கோர்ட்டு விஷயத்துலலாம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் வரக்கூடிய வாரமாக இருக்குது. இதில் சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம்
உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளையும் வெல்லக்கூடிய, அதாவது உங்கள் வார்த்தை வந்து சில பேர்த்த பயமுறுத்தும், சில பேர்த்த வந்து நட்பு பாராட்டும். உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இதில் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அரசாங்க வகையில் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் வார கடைசியில் 6ஆம் தேதிக்கு மேலே செலவுகளும் ஜாஸ்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது உங்களுடைய தேவைகளுக்காக தாயாரின் ஆரோக்கியம், வீடு மனை, வண்டி வாகனம், வீட்டு பராமரிப்பு செலவுகள், வீட்டில் நகைகள் வாங்குவது, உடன் பிறந்தோரின் திருமணத்திற்கான செலவுகள், இப்படி ஏகப்பட்ட செலவுகள் வருது. அதெல்லாமே அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் குறிப்பாக இளைய சகோதரிகளுக்கான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய படிப்புக்கு உண்டான செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த வாரம் செலவு ஜாஸ்தியாகும், வருமானமும் இருக்கும். ஆனால் எல்லாமே சந்தோஷ செலவாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செலவுகளாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் இருக்காது. பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் வந்து முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஸ்கந்த குரு கவச்சம், ஸ்கந்தனை குருவாக ஏற்று வழிபடுவது, திருப்புகழை பாட பாட நாமணக்கும்னு சொல்கிறாங்க. நாமணக்கும்னா உடனே வந்து சென்ட் அடிக்கிறது கிடையாது. உங்கள் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எதிரிகள் கூட உங்கள் பேச்சுக்கு மயங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ திருப்புகழையும் ஸ்கந்தகுரு கவச்சத்தையும் இந்த வாரம் படித்து வாருங்கள். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மந்திரத்தின் பலன் காரணமாக உங்களுக்கு குருவாக முருகனே இருந்து வழி நடத்துவார். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருந்ததுனால ஆரோக்கியம் சம்பந்தமான, வீடு சம்பந்தமான செலவுகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ தாயாருக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ செவ்வாய் இந்த வாரத்தில் 6ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இதில் லாபஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஏன்னா குரு ஸ்தான பலத்தை காட்டிலும் பார்வை பலம் ரொம்ப விசேஷம். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. வாழ்க்கை துணையின் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் சுமூக தீர்வு முடிவெடுக்கிறதுக்குண்டான காலகட்டம் துவங்கிவிட்டது. அடுத்த 6 மாதம் அக்டோபருக்குள்ளார அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஆஃபீஸ் பிரச்சனை இருக்குன்னா அந்த ஆஃபீஸ் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். அந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது பிள்ளையார் சுழி போடுற வாரம் இந்த வாரம். இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்பத்திலிருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்ப தலைவிகள் மனசஞ்சலத்தோடையே இருப்பாங்க. ஏன்னா இந்த வாரத்தில் வந்து விரயஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. 1ஆம் தேதி ராத்திரி 9:30 மணிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேதுவோடு இணையிறதுனால உங்கள் மனசில் வந்து ஒரு விதமான ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு, இந்த கோயிலுக்கு போகலாமாங்க, அந்த கோயிலுக்கு போகலாமா, எனக்கு இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு உங்கள் வீட்டுக்காரரை நச்சரிப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதில் சிம்மராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை தரதரன் இழுத்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில்துறையினருக்கு வருமானம் ஏற்படும். தொழில்துறையினருக்கு இருந்து வந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும். ஆனால் வருமானத்தில் மட்டும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. தேவைக்கேற்ப வருமானம் வந்தால் போதும்னு நினச்சிக்கோங்க. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் எதிரிகளால் சங்கடத்தை அனுபவிக்கும் வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். எதிரிகள் இருந்தாலுமே சமாளிச்சிடலாம். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைரவர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். எதிரிகள் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு பைரவர் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். அதாவது நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எதிரிகளற்ற வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு உண்டான உபாயத்தை அந்த நரசிம்ம பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. உடனே சொல்லுவாங்க கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார், 10ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார், 10இல் குரு பதவி மாற்றம், பதவி ஏற்றம்,
அதனால் படிக்கிற குழந்தைங்க வேலைக்கு போவாங்க, வேலையில் இருக்கிறவங்க வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி பண வருமானத்தை ஏற்படுத்தும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், குடும்ப தலைவிகளுக்கு பண வருமானம் ஏற்படும். எப்படி சார் நான் வந்து வேலைக்கே போகலன்னு சொன்னீங்கன்னா திடீர்னு வேலை கிடைக்கும். திடீர்னு என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கை பார்த்துக்கலாம் வாங்க, எனக்கு வந்து சாயந்தர வேலையில் உங்கள் சப்போர்ட் வேணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க. சரின்ட்டு போவீங்க. அது அப்படியே வந்து சாயந்தர வேலைங்கிறது வந்து 2 வேலையாக பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஹோல்டே பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் பொறுப்புகள் கூடுகின்ற நேரம். இதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா குரு 4ஆம் இடத்தை பார்த்தாலும் சனியும் பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் உடம்புல அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் பெரிய பாதிப்பு கிடையாது. 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாதிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 12ஆம் இடத்துக்கு வருகின்ற 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியிலேருந்து ஆரம்பித்து திங்கள், செவ்வாய், புதன் 4ஆம் தேதி காலை வரை, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும். அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது, அதாவது 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை ஏற்படும். ஆனால் அதே சமயம் பெரியவர்களுடன் அறிவார்த்தமான விஷயங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஒரு 4-5 வயசு பெரியவங்களாக இருப்பாங்க. அந்த அறிவார்த்தமான டிஸ்கஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறவுகள் வகையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்கள் நல்லது பண்ணினாலும் அவங்ககிட்டேருந்து கெட்ட விஷயங்கள் அல்லது விமர்சனங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அதுவும் எப்போ அப்படின்னு கேட்டால் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளார சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை தப்பாக அனர்த்தம் பண்ணிட்டு உங்களை பற்றி தப்பாக பேசுவா. அதனால் அடுத்தவா பேசுகிறத பற்றி, சொந்தக்காராக பேசுகிற பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம கடமை என்ன, அவளுக்கு உதவி செய்கிறது. அந்த உதவியை மட்டும் பண்ணிட்டுருங்கோ. இதனால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 6 முதல் 9ஆம் தேதி வரை பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், மியூசிஷியன்ஸ், பாட்டு பாடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களோட, வயது முதிர்ந்தவர்களோட நட்பு பாராட்டக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து மேல் படிப்புக்கு உண்டான அடிஷ்னல் கோர்சஸ் படிக்கிறதுக்கு செலவுகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அதனால் அம்பாளுடைய வழிபாடு செய்வது நல்லது. துர்கா சுக்தம்னு சொல்லக்கூடிய மந்திரத்தையோ அல்லது துர்கா சப்தஸ்லோகி எனும் மந்திரத்தையோ சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அபவாத பெயரிலிருந்து விடுதலை கிடைக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சார், உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. என்ன ரிலீஃப்னா, பதட்டத்தில் ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிட்டு இருந்தீங்க, அஃபிஷியல் விஷயத்தில் குழப்பத்தில் இருந்தீங்க, தடுமாற்றத்தில் இருந்தீங்க. இப்போ இந்த வாரத்தில் சந்திரன் தசமஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கினாலும் 6ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தசமஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றார். 10ஆம் இடத்திற்கு சுக்கிரன், செவ்வாய், இந்த மாதிரி கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலே உங்களுக்கு வேலையில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இப்போ இந்த வாரத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 8ஆம் இடத்துல இருந்த புதன் 9ஆம் இடத்துக்கு போகிறார். பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு, குருவோடு இணைகிறார். இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ நீண்ட நாட்களாக தடுமாற்றத்தினால் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு, தடுமாற்றத்தினால் வேலையில் தவறுகள் செய்தவர்களுக்கு, தடுமாற்றத்தினால் உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலேருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஸோ உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களிடம் ஒரு பொலிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சார், பொலிவுனா என்ன சார் அப்படின்னு கேள்வி வரும். பொலிவுனா உங்கள்கிட்ட ஒரு உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதமே மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள்கிட்ட ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய நடவடிக்கைகள் இருந்து வந்த மந்தத்தன்மை, தடுமாற்றம் எல்லாம் விலகும். வார்த்தையால் எதிரிகளை சம்பாதித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ வார்த்தையால் நட்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரதே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். அதனால் 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை வரதுனால கொஞ்சம் அதிகார தோரணையோடு பேசுவீங்க. இத்தனை நாளாக நீங்கள்
அடங்கி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்பொழுது அதிகார தோரணையோடு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு, லாபங்கள் பெருகுவது, மூத்த சகோதர சகோதரிகளால் உதவிகள் கிடைப்பதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மரியாதை உயர்வு ஏற்படும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படுவீங்க. இதில் 10வதுக்கு செவ்வாயின் பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுத்தாலும் அன்வான்டாக சில வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கும் சேர்த்து சில திட்டு வாங்குவீங்க. ஆனால் இந்த தடவை திட்டு எப்படி இருக்குன்னா, ஏன்டா ஒழுங்காக பேச மாட்டியா, ஏன்பா ஒழுங்காக பேச மாட்டியாப்பான்னு அப்படி அந்த அளவுக்கு போகுமே தவிர சண்டை போடுற அளவுக்கு இருக்காது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும், லாபத்தை பெருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிராமத்து ஓரத்தில் எங்கேயாவது ஒரு ஊருக்கு வெளியில் நிலம் வாங்கி போட்டிருப்பீங்க. இப்போ அந்த நிலத்தினால ஒரு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் இதுவரைக்கும் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய பிஸ்னஸ்க்கு உண்டான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு, கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு, எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் இந்த விரயஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 4th June to 6th June அந்த விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சனி பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வாரத்தில் ஃபுல்லாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, தடைகளற்ற சூழ்நிலை ஏற்படும். எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலையும் சமயோஜித புத்தியையும் கொடுப்பது யாருன்னு கேட்டால் ஆஞ்சநேயர் தான். அதனால் ஆஞ்சநேயருடைய அனுமன் சாலிசாவை படிச்சுட்டு வாங்க. தினமும் ஆஞ்சநேயருடைய மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பராக்கிரம வெற்றிகள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும், தொழில் வெற்றி ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர ராசி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். கடந்த 7 வருஷமாக உங்களுக்கு மரியாதை இல்லை, 7 வருஷமாக தொழில் நிம்மதி இல்லை, 7 வருஷமாக குழந்தைகள் விஷயத்தில் நிம்மதி இல்லை, குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். இப்பொழுது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பாசிட்டிவான விஷயங்களாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. குரு பயிற்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும், குரு பயிற்சி உங்களுக்கு மரியாதையை கொடுக்கணும், குரு பயிற்சி கடல் கடந்த பயணத்தை கொடுக்கணும், குரு பயிற்சி சுப செலவுகளை ஏற்படுத்தணும், குரு பயிற்சி உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், குரு பயிற்சி உங்களுக்கு குடும்பத்தை உருவாக்கணும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் முதல் உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு தசமஸ்தானத்துக்கு வரார். 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்காரு. அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னா, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் வெற்றிகள் மரியாதைகள் உயர்கின்ற யோகம், உங்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் ஏதாவது வியாதி இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த லேடிஸ்க்கு யூட்ரஸ் ப்ராப்ளம், இந்த சிஸ்ட் இருக்கிறது, ஆண்களுக்கு அப்பெண்டிசைட்டிஸ், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சம்மந்தமான ஆப்ரேஷன் நடந்தால் உங்களுக்கு விமோச்சனம் தான் கிடைக்குமே தவிர உடனே உங்கள் உடம்புல இருந்த வியாதி போகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். ஸோ இதன் மூலமாக உங்களிடம் ஒரு புதிய உத்வேகத்தையும் புதிய தெளிவையும் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் எங்களுக்கு செலவுகள் ஏற்படுமே அப்படின்னா, உங்களுக்கு குடும்பத்தில் பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா தான் செலவை கொடுப்பார் குரு பகவான். அதனால் நீங்கள் செலவு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். செலவு வந்ததுன்னா கடன் வாங்குவீங்க, கடன் வாங்கினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி அதனால் கடனை அடைக்கிறதுக்கு நீண்ட நாட்களாக அதிர்ஷ்ட பணம் வராமல் இருக்குது. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், எப்போவோ உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, அந்த சொத்து கைக்கு வராமல் இருக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் பேரில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கலாம், அது உங்கள் கைக்கு வராமல் இருக்கலாம். இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்திலேருந்தே பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுப செலவுகள் எதை பற்றின செலவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்போவோ வாங்கின கடன் அடைக்கிறது, இல்லை எப்போவோ வாங்கின
பொருளுக்கு கடனை அடைக்கிறதுக்கோ இல்லை பொருளை மாற்றுறதுக்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ செலவுகள் கூட சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். கடந்த 7 வருஷமாக 8 வருஷமாக அவமானத்தை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இனி சந்தோஷமான வாழ்க்கை அமைகின்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திடும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலமாக 6ஆம் தேதி புதன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, குருவோடு இணைகிறாரு. இது பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும், செல்வாக்கை உயர்த்தணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளுக்கு உண்டான மந்திரங்கள் புருஷ சூக்தம், விஷ்ணு சூக்தம், அந்த நாராயண சூக்தம், விஷ்ணு சகஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற மந்திரங்களை தினமும் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. இதை சொல்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாளின் அனுகிரகம் கிடைக்கும். இதை தவிர நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா, ஏதாவது ஒன்றா நரசிம்மர் கோயிலுக்கு, இல்லை சக்கரத்தாழ்வார், இல்லாட்டி நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு சென்றாலும் அவர் ஆளுயர மாலையை, துளசி மாலையை சாற்றி வழிபடுங்கள். அப்படி இல்லைன்னா ஆளுயர தாமரைப்பூ மாலையை சாற்றி வழிபடுங்கள். அப்படியும் இல்லையா, பண கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஒத்தை தாமரை பூவை வாங்கி பெருமாளின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து விட்டு அந்த பெருமாளுடைய தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு உடம்பிலும் மனதிலும் உத்வேகத்தை தரக்கூடிய வாரமாக அமைந்திடும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 9:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பீங்க, அதனால் கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸை குறைச்சிக்கோங்க. அப்பா அம்மா கிட்ட பேசுகிறது, கணவன் மனைவி உறவில் பேசுகிறது, உங்கள் மனைவி சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத கணவர் கேட்க மாட்டார். இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரிக்கு மேலே உங்ககிட்ட யாரெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வகையில் இருப்பாங்க. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம் இது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதற்காக நீங்கள் புதிய நண்பர்களுடன் பார்ட்னர்ஷிப் சேர்ந்திருந்தீங்கன்னா அவர்களின் உதவியை கொண்டு காரிய வெற்றி ஏற்படும். இதில் உங்களுடைய திருமணமானவர்களுக்கு உங்களுடைய மாமனார் மூலமான சொத்துக்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருக்கும் உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவல் ரீதியாக எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா தட் வில் மேக் யூ ஹாப்பி அண்ட் சேஃப். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சுகமாக இருக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், டீச்சர், ப்ரொஃபஸர், இவங்களுக்கெல்லாம் அமோகமான மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் மரியாதை உயர்வு ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளின் ஒத்துமைத்தன்மை உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். உங்கள் தம்பி தங்கைகள் தான் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 5ஆம் வீட்டு அதிபதி விரையாதிபதி நீச்சஸ்தானத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால் பூர்வீக சொத்து சம்பந்தமான லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஆதாயம் அதிகரிக்கும். சிலருக்கு நிலத்தில் முதலீடு பண்ணுவீங்க. சில பேர் நிலத்தை விற்று காசாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வருமான அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது வெளியூர் பிரயாணங்கள் இருந்துன்னா அந்த நாட்களில் கொஞ்சம் உங்களுக்கு நேரத்தில் சாப்பிட முடியாது. அந்த நேரத்தில் சாப்பிட முடியாதனால வயிறு சம்பந்தமான அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. பெரிய பெரிய நாடுகளுக்குள்ளே இப்போ மோதல் போக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப் போகிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக போய்க்கிறது நல்லது. அவசரப்படாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சிவசக்தி ஸ்வரூபத்தை தவிர நீங்கள் சிவனையும் சேர்த்து வணங்க வேண்டும்.
பொதுவாக சிவசக்தியில் வந்து சக்தி வழிபட்டால் போதும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சாக்த வழிபாடு பண்ணுறவங்க எல்லாமே சக்தி வழிபாடு பண்ணாலே போதும், அதுலேயே சிவனும் அடங்கிடுவார்னு. ஆனால் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சிவபுராணம், ஸ்ரீருத்ரம், சமக்கம் போன்ற மந்திரங்களை தெரிந்தவர்கள் பாராயணம் செய்யுங்கள். தெரியாதவர்கள் யூடியூப் மூலமாக கேட்டு தெளிவுறுவதன் மூலமாக உங்கள் உடம்புலையும் மனசுலையும் பாசிட்டிவ் எனர்ஜி உத்வேகத்தை கொடுத்து காரிய வெற்றியை ஏற்படுத்தும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை உறவுகளின் சந்திப்பு, நண்பர்களின் சந்திப்பு, எங்கேயாவது பார்ட்டி ஏதாவது போகிறது, இல்லை அவுட்டிங் போகிறது, இதெல்லாம் நிறைய நடக்கும். ஆனால் ராத்திரி 9:30 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. அந்த நாட்களில், அதாவது 9:30 மணி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன நல்ல விஷயம்னா, சனி 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அதனால் உங்களுக்கு வார்த்தை குழப்பமோ மனக்குழப்பமோ பெருசாக இருக்காது. என்ன செலவு ஜாஸ்தியாகும். இந்த செலவு ஜாஸ்தி ஆகிறதுனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சந்திரன் 4ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பாக்கியஸ்தானம், உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியான புதன் இந்த வாரத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு. 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகும். ஆனால் அந்த கடன் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுடைய தொழிலுக்கு உண்டான முதலீட்டாக இருக்கும், முதலீட்டுக்கு உண்டான வருமானமாக இருக்கும். முதலீடை பண்ணுறதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணல, அந்த சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகள் அறிவார்த்தமாக செயல்படுவார்கள். ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் வேலை செய்கிறவாளுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களை வந்து தேவையில்லாமல் குத்தி பேசுறது, உங்களை வந்து நக்கல் பேச்சு பேசுறது, 10 பேர் இதற்கு உங்களை அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவமானம்னா உடனே பெருசாக வந்து வேலையை விட்டு போகிற அளவுக்குலாம் இருக்காது. சின்ன சின்ன நக்கல் பேச்சு தான் இருக்கும் உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ். மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சுகங்கள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதில் சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வரக்கூடிய 6 முதல் 9ஆம் தேதி வரை சுக்கிரனின் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள் சில தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட்டாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குருவின் பார்வையில் இருக்கிறதுனால, குருவின் பார்வையில் வரப்போகிறார் இப்போ இன்னும் ஒரு 10 நாளில். இதனால் இன்னும் ஒரு வாரத்தில், அடுத்த வாரம் இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகிறாரு ஜூன் 1லேருந்து 4ஆம் தேதி. அதை தவிர முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலைகள், தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, படிப்பு சார்ந்த வளர்ச்சி, கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சின்னு எல்லா விதமான யோகமும் ஏற்படும். விரயஸ்தானாதிபதியான குரு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால கலைத்துறை நண்பர்கள், வேலை தேடுறவங்கள்லாம் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இதில் விரயஸ்தானத்தை சனியும் பார்க்குறாரு. ஸோ கன்ஃபார்ம்டாக ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபரை, ஒரு குறிப்பிட்ட நபரை, யார் கூட சண்டை போட்டிங்களோ அவங்கள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். சந்திரன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை அந்த நாட்களில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆவார். அந்த 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளார அவர் கூட அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கா சப்தஸ்லோகி வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். துர்க்கை வழிபாடு. இந்த துர்க்கையை, துர்கா சப்தஸ்லோகி எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, 2ஆம் இடத்து ராகு தேவையில்லாத வார்த்தை விரயங்களை, அதாவது லூஸ் டாக்ஸ் விடுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு, நீங்கள் நிறையா விடுவீங்க. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். ஆனால் உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறையா நல்ல விஷயங்கள் தான் நீங்கள் பேசுவீங்க. ஸோ யூ வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் குட் திங்ஸ் இன் யுவர் லைஃப். ஆனால் அடுத்தவங்களுக்கு அது லூஸ் டாக்காக தெரியும். நான் இப்படி பண்ணினேன், நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறவங்களுக்கு என்ன இருந்தாலும் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வார்த்தைகளால் யாரும் உங்களுக்கு எதிரியாக செயல்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்.
கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை, அதாவது புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. புதன்கிழமை காலையில் 7:35 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ராத்திரி 8:06 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. வெள்ளிக்கிழமை ராத்திரியிலேருந்து சனி ஞாயிறு ஆகிய நாட்கள்லாம் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ட்ராவல் பண்ணுவார். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு குருவின் பார்வையில் சந்திரன் வரார். கஜகேசரி யோகத்தின் மூலமாக பூர்வ புண்ணிய பலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் சனி பார்வையில் இருப்பார். அதனால் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். இந்த வார்த்தைகளால் குழப்பம்னா அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனை உங்களுக்கு தான். நீங்கள் ஏதாவது சொல்லக்கூடாத விஷயத்தை ஒருத்தர் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் மாமியாரோ இதை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை யாருக்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்க எதிர்க்கே இதை உணர வேண்டியது. இந்த மாதிரி அதாவது குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை. ஆக்சுவலாக நீங்கள் வாயே திறக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் வெளியில் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நீங்களே ரகசியத்தை சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் உளர்றீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பண விவகாரங்களில் இந்த வாரத்தில் அன்வான்ட் குழப்பங்கள் ஏற்படும், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு உதவி உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் மனைவியோ சொல்லிட்டாங்க அப்படின்னா, யாருக்காவது பண்ணிட்டாங்கன்னா அதை குத்தி காட்டி பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் ட்ராவல் பண்ணும்பொழுது அனுகூல பலன்கள் இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் செவ்வாய்க்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கின்ற காரணத்தினால தொழில் விருத்தி ஏற்படும். தொழிலுக்கு உண்டான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு உங்கள் பேரில் யாராவது கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா, உங்களுக்கு பணத்தேவை ஜாஸ்தி ஆகும். உங்களால் வெளியில் போய் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ண முடியாது. உடம்பில் சோர்வு வரத்துக்கூடியதான நேரம். அந்த சோர்வினால் வெளியில் போக முடியாதனால பணத்தை யாருக்கிட்ட கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனையாக இருக்கும். அடுத்த 2 வருஷத்துக்கு உண்டான பிரச்சனையே, மெயின் பிரச்சனையே குடும்பம், பணம், வார்த்தை, இது 3ல் தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் இதை 3ஐயும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் சற்று பேச்சை குறைப்பது நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். 7.5 சனியில் கிடைக்கக்கூடிய ஒரே சுப விஷயம் இந்த குழந்தை பாக்கியம் தான். அது உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை ஒரு 10 வயசு 12 வயசில் இருந்ததுன்னா அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரும். இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரு வழிபாடு, சித்தர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருக்கிறதுனால சித்தர் வழிபாடு பண்ணுறதுனால, முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறதுனால, உங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான வழிபாடு ஏதாவது இருந்ததுன்னா அதை செய்வதன் மூலமாக, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு தடைகள் விலகும். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அந்த அவப்பெயர் விலகுவதற்கும் அதனால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் வராமல் இருப்பதற்கும் உதவிகளாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு பண உதவி வேணும் அப்படின்னா நீங்கள் குரு வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் குருவை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும், மரியாதை உயர்வு ஏற்படும். மீன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளே சனி வந்துட்டார். அதனால் நீங்கள் எதையாவது தப்பாக தான் புரிஞ்சுப்பீங்க. பொதுவாக பார்த்தீங்கனாலே கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் பேசுகிறது எல்லாமே தப்பாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எதையாவது சொல்ல போக பார்க்குறவங்க கேட்குறவங்க அது தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது சொல்கிற விதம், இந்த டோன் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ எப்படின்னா, நீங்கள் சொன்னது நல்ல விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அது தப்பாக போகும். அடுத்தவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வன்மத்தை கக்குவார்கள். இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதலற்ற சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த 30 வயசில் இருக்கக்கூடிய பசங்களாகட்டும், 60 வயசில் இருக்கக்கூடிய பெரியவர்களாகட்டும், வீட்டில் இருக்கிற மனைவியை என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வாயை திறக்காத, நீ திறந்தாலே நெகட்டிவாக தான் பேசுகிறேன்னு. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையை சொல்கிறீங்க. ஆனால் உண்மை அவர்களுக்கு எட்டிக்காயாக சுவைக்கக்கூடிய வகையில் இருக்குது. எட்டிக்காய் எப்படி சுவைக்கும்? அதனால் உண்மை கசக்க தான் செய்யும். எட்டிக்காயாக சுவைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யாருக்கிட்டையும் இந்த வாரத்தில் உண்மையை சொல்லாதீங்க. மறைமுக
உண்மையை சொல்வது நல்லது. அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கார் 6ஆம் தேதி வரைக்கும். அதனால் குடும்பத்தில் வீண் பழி சுமக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 6ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான சங்கடங்கள், அதுவும் குறிப்பாக இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் இருக்கும். மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனைகள் இருக்கும். லூஸ் மோஷன் போகிறது, இல்லாட்டி மோஷன் போகாமல் 2 நாள் 3 நாள் மோஷன் போகாமல் இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன், கிட்னி ப்ராப்ளம், இதெல்லாம் தலை தூக்கும். அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறாரு. 8ஆம் இடம் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சுக்கிரனின் பார்வையில் இருக்கார், சுக்கிரனுடைய வீட்டில். அதனால் உங்களுக்கு எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த நாட்களில் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா எதிரிகளை உங்களை சூழ்ந்து கொண்டு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை, 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும், பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபாரத்தில் வியாபாரமே நடக்காமல் இருந்தது சார், வியாபாரம் மந்தமாக இருந்தது சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் வியாபாரம் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த பதட்டம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சங்கடத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால பெண் குழந்தைகளுக்கு பூ பெய்வது அல்லது அந்த ஏஜ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டேன்னா திருச்சானூர் தாயார். அதாவது திருப்பதிக்கு பக்கத்தில் திருப்பதி மலை ஏறுறதுக்கு முன்னாடி கீழே திருச்சானூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தாயாருடைய சந்நிதி இருக்குது, கோயில் இருக்குது. நீங்கள் திருப்பதி போகிறதா இருந்தால் முதல்ல திருச்சானூர் தாயாரை பார்த்ததுக்கப்புறம் தான் திருப்பதிக்கு போகணும். அந்த திருச்சானூருக்கு நீங்கள் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா திருச்சானூர் தாயாருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா வீட்டில் வச்சு திருச்சானூர் தாயாருக்கு தினமும் நீங்கள் ஒரு பூ சாத்திட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை அன்று திருச்சானூர் தாயாருக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி வாருங்கள். ஆரோக்கிய முன்னேற்றம், பணப்புழக்கம் அதிகரித்தல், குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை, உங்கள் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகளை இந்த திருச்சானூர் தாயாரின் மூலமாக எதிர்கொள்ளும் ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த அன்னை என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.